بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم ربنا وزدنا علما ورزقنا فهما. அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமதானுடைய மாதம் முடித்து முதலாவது வாராந்திர வகுப்பிலே நாம் அனைவரும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சிறப்பிற்குரிய வகுப்பிலே ரமதானுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் அறிஞர்கள் நமக்கு தரக்கூடிய சில உபதேசங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பார்ப்பதற்கு இருக்கிறோம். ஒரு வெற்றிக்குரிய நபர், ஒரு வெற்றியாளர், அவர் எந்த துறையிலே இருந்தாலும் அந்த துறையில் அவர் வெற்றியடைய வேண்டுமானால் இரண்டு தகுதிகள் அவரிடத்திலே கட்டாயம் இருக்க வேண்டும். அவைகளை தகுதிகள் என்று சொல்வதை விட இரண்டு சிந்தனைகள். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு படிக்கிற மாணவனாகவே இருந்தாலும் ஒரு தேர்வு எழுதப் போகிறார் என்றால் அந்த தேர்வு எழுதுவதற்கு முன்னால் எப்படி இந்த தேர்வை எழுதப் போகிறோம், எப்படி இதில் மதிப்பெண்ணை பெறப்போகிறோம் என்று அவர் சிந்திக்க வேண்டும். தேர்வு முடிந்ததற்கு பிறகு எதிலெதிலெல்லாம் நாம் நிறைய மதிப்பெண்களை பெற்றிருக்கிறோம் அல்லது எதிலெதிலெல்லாம் நம்முடைய மதிப்பெண்கள் குறைந்திருக்கிறது என்பதில் கவனம் காட்ட வேண்டும். ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வியாபாரியும் அப்படித்தான். ஒரு வியாபாரத்தை நீங்கள் துவங்குகிறீர்கள் என்றால் துவங்குவதற்கு முன்பு என்ன செய்யணும், அது குறித்து சிந்திக்க வேண்டும். அப்படிதானா? தெரிந்த வியாபாரத்தை விட்டவனும் கெட்டான், தெரியாத வியாபாரத்தை தொட்டவனும் கெட்டான். அப்படிதானா? அப்ப எந்த வியாபாரத்தை நாம் செய்ய போகிறோமோ, எந்த தொழிலில் நாம் இறங்க போகிறோமோ, இறங்குவதற்கு முன்னால் ரைட் இப்படித்தான் நம்ம அந்த பிசினஸ் பண்ணணும், இப்படித்தான் நம்ம செய்யணும், இதில் இப்படித்தான் ஈடுபட வேண்டும், இப்படித்தான் பர்ச்சேஸ் பண்ண வேண்டும், அதெல்லாம் சிந்திக்கணும். அந்த வியாபாரத்தில் குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு பிறகு எந்த பருவத்திலே அந்த வியாபாரத்திற்குண்டான ஒரு லாபத்தை நாம் எதிர்பார்க்கிறோமோ அந்த பருவம் முடிந்ததற்கு பிறகு இதிலே என்ன பெற்றோம், என்ன கற்றோம் அல்லது என்ன விட்டோம் என்பன போன்ற விஷயத்திலே கவனம் காட்ட வேண்டும். எல்லா விஷயத்திலும் அப்படித்தான். திருமண வாழ்க்கையும் அப்படித்தான். திருமணத்திற்கு முன்பே திருமணத்தை குறித்த ஒரு புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். சும்மா யூடியூப்களிலும் ஃபேஸ்புக்குகளிலும் காட்டுகிற ரீல்ஸ்கள் அல்ல ரியலான வாழ்க்கை. அவனே தெளிவாகத்தான் போட்டிருக்கிறான். ரீல்னு போடுறானா, ரியல்னு போடுறானா, என்னத்தை போடுறான்? ரீல்ஸ். அப்படிதானாங்க? அப்படியே கணவன் மனைவி ரொம்ப ஒற்றுமையாக இருப்பதை போல, ரொம்ப அந்யோன்யமாக இருப்பதை போல, டெய்லி அதாவது ஒரு நாளைக்கு 3 வேளையும் கணவன் தான் மனைவிக்கு சமைத்து கொடுப்பதை போல நிறைய காட்டுவார்கள். ஆனால் காட்டும் போதே அதில் போட்டு விடுவார்கள், இது ரீல்ஸ் தான். அப்ப என்ன செய்யணும்? அதல்ல வாழ்க்கை. திருமண வாழ்க்கையில் இருக்கிறோம் என்றால் நம்முடைய திருமணம் முடிந்து 1 வருடம் முடிகிறது, 2 வருடங்கள் முடிகிறது, 3 வருடங்கள் முடிகிறது. ரைட். இதில் எங்கெங்கெல்லாம் நமக்கு மேடு பள்ளங்கள் இருந்தன, எங்கெங்கெல்லாம் நாம் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் அடைந்தோம், அனுபவித்தோம், எங்கெங்கெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் வந்தன, எவைகளெல்லாம் பிளவுகளுக்கு காரணமாக இருந்தன, எதெல்லாம் நமக்கு சண்டைகளையும் சச்சரவுகளையும் உண்டாக்கின என்பன போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் புண்ணியங்களின் பூக்காலமாம், வணக்கசாலிகளின் வசந்த காலமாம், அல்லாஹ்வின் அருள் மழையென பொழிந்த இந்த புனித ரமதான். உண்மையில் சகோதரர்களே, ரமதானை குறித்து நிறைய தத்துவங்களை, நிறைய அறிஞர்களுடைய கருத்துக்களை அல்ஹம்துலில்லாஹ் படித்திருக்கிறோம். அதில் உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய ஒரு பூரிப்பையும், மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும், மிகப்பெரிய ஒரு அதிசயத்தையும் தந்த ஒரு கருத்து. கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற நல்லோர்களிடத்திலே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு நாளை நீங்கள் ஆசைப்படுங்கள் என்று சொன்னால் ரமதானில் ஒரு நாளை அவர்கள் ஆசைப்படுவார்களாம் என்று ஒரு அறிஞர் குறிப்பிட்டார். கபரிலே இறந்திருக்கிறவர்களுக்கு மீள் வாழ்வு என்பது இந்த உலகத்திலே கிடைக்காது. மீள் வாழ்வு என்பது எங்கே தான் இருக்கிறது? வறுமையில் தான் இருக்கிறது. இது ஒரு கற்பனையான அல்லது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையாகவே, ஒரு வாதமாகவே இருந்தாலும் அந்த வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிற வாழ்க்கையின் தத்துவத்தை பாருங்கள். லவ் கீல லி அஹ்லில் குபூரி தமன்னவ் யௌமன் லதமன்னவ் யௌமன் மின் ரமதான். கபரிலே உள்ளவர்களே, அடக்கம் செய்யப்பட்டிருப்பவர்களே, மரணித்திருப்பவர்களே, உலகத்தின் வாழ்க்கையை முடித்திருப்பவர்களே,
இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்குண்டான ஒரே ஒரு நாளை ஆசைப்படுங்கள் என்று சொன்னால் அவர்கள் ரமதானில் ஒரு நாளை ஆசைப்படுவார்களாம். உண்மையில் ஆன்மீகத்திலும் வணக்க வழிபாட்டிலும் ஆழமாக இறங்க வேண்டும் என்ற ஆசை உள்ள ஒவ்வொருவனும் ரமதானை ஆசைத்தான் படுவான். ரமதான் என்பது சகோதரர்களே, அது என்ன சொல்வது, அது வணக்கசாலிகளின் வர்த்தக சந்தை, வணக்கசாலிகளின் வர்த்தக சந்தை. இமாம் இப்னு ரஜப் என்று நினைக்கிறேன் ஒரு அறிஞருடைய கூற்றுக்களில் வரக்கூடிய அழகான கருத்து, ஒவ்வொரு வணிகத்திற்கும் ஒவ்வொரு வியாபாரத்திற்கும் ஒரு பருவகாலம் என்பது உண்டு. ஒவ்வொரு வியாபாரத்திற்கும் என்ன இருக்குது, ஒரு பருவகாலம், இப்படித்தானே? அதே போன்று ஆன்மீகவாதிகளுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு பருவகாலம் தான் இந்த ரமதான். அதை அவர் வர்ணிக்கும் போது அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார், இது வணக்கசாலிகளின் வர்த்தக சந்தை என்று. அப்ப அந்த வர்த்தக சந்தை இன்றைக்கு முடிந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் நமக்கு ஆயுளை போட்டு கொடுத்தால் இன்னும் ஒரு வருடம் நாம் காத்திருப்போம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அந்த ரமதான் வரத்தான் போகிறது. அப்ப இந்த ரமதானில் என்ன செய்தோம், இந்த ரமதானில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை தந்தன, நமக்கு மகிழ்ச்சியை தந்தன என்பதை விட அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சியையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய திருப்தியையும் உள்ளபடியே நாம் பெற்றோமா என்பது போன்ற விஷயங்களை குறித்து கட்டாயம் என்ன செய்யணுமா, சிந்திக்க வேண்டும் சகோதரர்கள். இது ஒரு ரிவ்யூ மீட்டிங்கை போல. ரிவ்யூ மீட்டிங் என்றால் புரிகிறதா? ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராஜெக்டை முடித்ததற்கு பிறகு, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்முடைய எதிர்பார்ப்புக்குரிய ஒன்றை முடித்ததற்கு பிறகு அது குறித்து என்ன செய்வாங்க, அந்த துறை சார்ந்தவர்கள் விவாதம் புரிவார்கள். இப்படித்தான் தேர்தல் வரப்போகிறது. எல்லோரும் இப்ப எது குறித்த விவாதத்திலே இருப்பார்கள், எது குறித்த விவாதத்திலே இருப்பார்கள், எப்படி பிரச்சாரங்களை செய்ய வேண்டும், எப்படி மக்களை அணுக வேண்டும், எப்படியெல்லாம் அவருடைய ஓட்டுகளை பெற வேண்டும், எப்படியெல்லாம் அவருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இடம் பெற வேண்டும், நம்ம யோக்கியவான்களாக காட்டிக்கொள்ள நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், நாம் செய்த தவறுகளை அவர்கள் மறப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பன போன்ற விஷயங்கள் குறித்தெல்லாம் சிந்திப்பார்கள், விவாதிப்பார்கள். பூத் கமிட்டி எப்படி அமைக்க வேண்டும், அதில் ஆட்களை எப்படி போட வேண்டும், எப்படி கேன்வாசிங் செய்ய வேண்டும், இந்த ஓட்டு நம்மிடத்திலே வந்து விழுவதற்கு வரை என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் பற்றி இப்போது பேசுவார்கள். தேர்தல் முடிந்ததற்கு பிறகு என்ன பேச போகிறார்கள், எங்கெல்லாம் பெற்றோம் எங்கெல்லாம் விட்டோம் அப்படி பத்தி பேசுவோம். எங்கே இருந்தாலும் சகோதரர்களே, ஒரு வெற்றிக்குரியவன் என்ன செய்தான், என்ன செய்ய போகிறோம், ஏன் இதை செய்யாமல் இருந்தோம், இதை எப்படி செய்ய போகிறோம் என்பன போன்ற அந்த திட்டங்கள் நம்மிடத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். அந்த ரமதான் என்று வரும்போது உலகத்தினுடைய இந்த அற்ப சொற்ப வெற்றிகளுக்கு, உலகத்தினுடைய இந்த அற்ப சொற்ப விஷயங்களுக்கு இவ்வளவு ஆழமாக மனிதர்கள் சிந்திக்கிற போது, அட கபரிலே உள்ளவர்கள் கூட ஒரு நாளை ஆசைப்படுங்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த ரமதானில் உள்ள ஒரு நாளை தான் ஆசைப்படுவார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு பிரமிப்பையும் ஒரு பிரம்மாண்டத்தையும் ஒரு புனிதத்தையும் தன்னகத்தே கொண்டிருக்கிற இந்த ரமதானை சகோதரர்களை நாம் எப்படி கழித்தோம். ஒவ்வொரு முறையும் இந்த விஷயம் பேசப்படுவதுதான், ரமதானை குறித்து பேசப்படும் போதெல்லாம் நான் ஒரு விஷயத்தை எனக்கும் சேர்த்துதான் சொல்லிக் கொள்வதுண்டு. போன ரமதானை முடித்தோம், அதே போன்று இந்த ரமதானை முடித்திருக்கிறோம், இதில் மறக்க முடியாத ஒன்றை சொல்லுங்கள் என்று நம்மிடத்தில் யாராவது கேட்டால் என்ன வைத்திருக்கிறோம் சொல்வதற்கு? சுவையான சகர் உணவை வைத்திருக்கிறோம், வித்தியாசமான இஃப்தார் உணவுகளை வைத்திருக்கிறோம், பிரம்மாண்டமான இஃப்தார் பார்ட்டிகளை வைத்திருக்கிறோம், அல்லது கேதரிங்களை வைத்திருக்கிறோம். அதையும் தாண்டி ஏதேனும் சொல்ல வேண்டும் என்றால் பெருநாள் பர்ச்சேஸை வைத்திருக்கிறோம். இதை தாண்டி நம்மிடத்திலே சொல்வதற்கு, நினைவு கூறிக்கொள்வதற்கு என்ன வைத்திருக்கிறோம்? முதல்ல நான் ரமதான்ல ஓதுறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும். இப்போ அப்படி இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் நிறைய தாவா சென்டர் பயான்கள்லாம் கேட்டு நான் திருந்தி இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், ஒவ்வொரு ரமதானிலும் மாஷா அல்லாஹ் ஒரு 5 முறை முழுமையாக குர்ஆன் ஓதி முடித்திருக்கிறேன் என்கிற நினைவிலைகளை வைத்திருக்கிறோமா? முதலெல்லாம் இந்த தராவி தொழுவது என்பது யாரோ வயதானவர்களுக்கும் 50-60 வயதை தாண்டியவர்களுக்கு மட்டும்தான் உண்டான தொழுகை என்று நினைத்திருந்தேன். ஆனால் மாஷா அல்லாஹ் இந்த தாவா சென்டர் தொடர்பு எங்களுக்கு கிடைத்து வாராந்திர வகுப்புகளில் எல்லாம் நாங்கள் பங்கு பெற்று என்ன செஞ்சோம் மாஷா அல்லாஹ், யாரெல்லாம் இமாமோடு சேர்த்து அந்த தொழுகையிலே நின்று தொழுவாரோ அந்த தொழுகை முடிவும் வரைக்கும் அவர் நின்று தொழுதால் அந்த இரவு முழுவதும் அவருக்கு நின்று தொழுத நன்மைகள் கிடைக்கும் என்கிற ஹதீஸ்களை எல்லாம் கேள்விப்பட்டு எங்கள் கால்வலிகளை எல்லாம் நாங்கள் பொருட்படுத்தாமல் இஷாவினுடைய ஜமாத்திற்கு முதலாவது சஃபிலே வந்து நாங்கள் நின்றால் வித்ரு முடியும் வரைக்கும் அந்த இடத்தை விட்டு நாங்கள் நகரவே மாட்டோம். இப்படித்தான் ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல 30 தினங்களும் கடந்தன என்கிற நினைவிலையை வைத்திருக்கிறோமா? முதலெல்லாம் ஜக்காத் என்பது ஏதோ கையில இருக்கிற பையில இருக்கிற காசுகளில் கொஞ்சம் எடுத்து ஒரு 100-200 கொடுப்பது என்றுதான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் மாஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக இந்த மார்க்க விளக்க வகுப்புகளில் எல்லாம் பங்கு பெற்று ஜக்காத் என்றால் அது இப்படித்தான், ஜக்காத் என்பது இவர்கள் மீதுதான் கடமை, ஜக்காத் என்பது இவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும், இந்த 8 சாரார்களுக்கு தான் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், நம்மிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தில் ஒவ்வொரு வகைக்கும் நிசாப் என்கிற குறைந்தபட்ச அளவு என்கிற ஒன்று உண்டு, அந்த நிசாபை அடைந்ததற்கு பிறகு வருடம் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் என்பன போன்ற சட்டங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த ரமதானில் இருந்து நான் சரியாக ஜக்காத்தை கொடுத்தேன் என்பன போன்ற நிலைவலைகளை வைத்திருக்கிறோமா? இப்படியெல்லாம் வைத்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சிறப்பிற்குரிய ஒன்றுதான். ஆனால் இதே ரமதான்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூஉ வல் அதஷ் வ ருப்ப காயிமின் லைஸ லஹு மின் கியாமிஹி இல்லல் அஸ்ஸஹரு வத்தஅப். எத்தனையோ நோன்பாளிகள் அந்த நோன்பின் பயனாக பசியையும் பட்டினியையும் தாகத்தையும் தான் பெற்றிருக்கிறார்கள். எத்தனையோ இரவு நேர வணக்கசாலிகள் அந்த இரவு வணக்கத்தின் விளைவாக பயனாக கால்வலியையும் அல்லது களைப்பையும் தூக்கமின்மையும் தான் பெற்றிருக்கிறார்கள். இது விடிய விடிய தொழுதவர்கள், விடிந்ததிலிருந்து அந்த சூரிய மறைவு வரை நோன்பிருந்தவர்கள், அந்த நோன்பிலே பேண வேண்டிய ஒழுக்கங்களை பேணாத காரணத்தினால், அந்த நோன்பில் அவர்களிடத்திலே இயல்பாக இருக்க வேண்டிய அதபுகளும் மரபுகளும் இல்லாமல் போன காரணத்தினால், நோன்பு வைத்துக் கொண்டு புறம் பேசுவது, நோன்பு வைத்துக் கொண்டு பொய் சொல்வது, நோன்பு வைத்துக் கொண்டு பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்ப்பது, நோன்பு வைத்துக் கொண்டு பேசக்கூடாதவைகளை எல்லாம் பேசுவது, நோன்பு வைத்துக் கொண்டு அதிகமாக கோபப்படுவது, நோன்பு வைத்துக் கொண்டே கத்துவது, கதறுவது, கூக்குரலிடுவது, கெட்ட வார்த்தைகள் பேசுவது, நோன்பு வைத்துக் கொண்டே ஹராமான வியாபாரத்தில் ஈடுபடுவது. அப்ப அதற்காக நோன்பு இல்லாத காரணத்தில் இவைகளை எல்லாம் செய்யலாமா என்று நாம் யாரும் சொல்லக்கூடாது. இப்ப உதாரணமாக சத்தம் போட்டு பேசுவது, கெட்ட வார்த்தை பேசுவது எப்போதும் பேச மாட்டோம் தான். பள்ளிக்குள் வந்தால் என்ன செய்ய மாட்டோம்? ரொம்ப பேச மாட்டோம். அப்படித்தானே? பள்ளிக்கு உள்ளே மட்டும்தான் நாம் நல்ல வார்த்தைகள் பேச வேண்டுமா, பள்ளிக்கு வெளியேயும் நல்ல வார்த்தைகள் பேச வேண்டுமா என்று கேட்டால் என்ன சொல்லுவோம்? என்னதான் சொல்லுவோம்? எல்லா இடத்திலும் என்ன செய்யணுமா? நல்ல வார்த்தைகள் தான் பேச வேண்டும். ஆனால் பள்ளிக்கு உள்ளே வந்தவுடன் நம்மையே தெரியாமல் அல்லது நம்மையே அறியாமல், நம்மையே தெரியாமல் அறியாமல் என்பதை விட நம்மையும் மீறி ஒரு விதமான ஆன்மீக உணர்வு நமக்குள் வந்து ஒட்டிக்கொள்ளும். நானே இயல்பில் கத்தி பேசுபவனாக இருந்தாலும் என் பக்கத்தில் யாராவது கொஞ்சம் கத்தி பேசினால் இந்த கத்தி பேசுகிற இயல்புள்ள நபரை அவரை பார்த்து என்ன சொல்லுவாரு? மெதுவா பேசியா, பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிற யாரு இவரு? அதாவது இவர் இயல்பாகவே கத்தி கதறி பேசுபவர், கெட்ட வார்த்தைகள் பேசுபவர், ஆக பெரும் அயோக்கியத்தனமான வார்த்தைகளை எல்லாம் சர்வ சாதாரணமாக அள்ளி விடுபவர். இவர் வாயை திறந்தாலே சென்னையில் இருக்கிற கூவமாற்றை போல மிக மோசமான வார்த்தைகள் தான் கொப்பளிக்கும். அப்படிப்பட்ட இயல்பு கொண்டவரே பள்ளிக்குள் வந்து விட்டால் எப்படி வருவார்? அப்படி ஒரு பவ்யமாக ஒரு ஆன்மீக உணர்வோடு, இன்னும் நான் விளையாட்டாக அடிக்கடி சொல்வேன், ஆன்மீக ரசம் சொட்ட சொட்ட என்ன செய்வார்? அவரு உள்ள வருவார். அவருக்கு முன்னாடி யாராவது கத்தி பேசினாலோ, யாராவது வேறு ஏதேனும் போன் வந்துடக்கூடாது. அப்படிதானா? ஒரு போன் ரிங் ஆயிடுச்சுனாலே சுத்தி இருப்பவர்கள் எல்லாம், ஆனா இப்ப அதெல்லாம் சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. ஒரு காலத்துல தொழுது கொண்டிருக்கும் போது யாருக்காவது ஒரு ரிங்கு வந்தா எல்லாரும் சங்க பிடிச்ச மாதிரி அப்படியே பார்ப்பாங்க. இன்றைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. சில இடங்களில் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், பள்ளியிலே தொலை வைக்கிற இமாமுக்கே ரிங்கு வருகிறது. சாதாரணமாக பாக்கெட்டுக்குள் கையை விட்டு அதை சைலண்ட் மோடிலே வைத்து விட்டு அவர் பாட்டுக்கு சைலண்டாக தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி பல விஷயங்கள் இன்றைக்கு நார்மலைஸ்டான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அப்போ ரமதான் என்பது உண்மையில் அல்லாஹ் அக்பர், அதாவது நம்முடைய இயல்போடு அது தலையிட்டது. ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது, அது நம்முடைய அத்துணை துறைகளிலும் பங்கெடுக்கும், நம்முடைய அத்துணை துறைகளிலும் அது ஒரு ஆதிக்கத்தை செலுத்தும், நம்முடைய அத்துணை துறைகளிலும் அது தலையிட்டு நம்மை நமக்கு யார் என்றே உணர வைக்கும். அதுபோலத்தான் சகோதரர்களை இந்த ரமதானில் என் தியாகத்தின் அளவு எவ்வளவு என்பது எனக்கு தெரிந்து கொண்டது. என்னால் எவ்வளவு தூரம் பட்டினியை பேண முடியும், எவ்வளவு தூரம் தாகத்தை அடக்க முடியும், எவ்வளவு தூரம் கோபத்தை அடக்க முடியும், எவ்வளவு தூரம் அர்ப்பணிப்புகளோடு ஈடுபட முடியும், எவ்வளவு தூரம் மாஷா அல்லாஹ், அதாவது மற்ற பொதுவான காலங்களில் என்னிடத்திலே வெளிப்படக்கூடிய சிறு குறு பெரு பிழைகள் எல்லாம் தவிர்க்க முடியும், தடுக்க முடியும், எல்லாவற்றையும் எனக்கே உணர்த்திய உண்மையில் இது ஒரு தொழிற்சாலை சகோதரர்களே. தொழுகையாளிகளின் தொழிற்சாலை என்று ஒரு அறிஞர் இந்த ரமதானை பற்றி வர்ணித்தார். உண்மைதான், தொழுகையாளிகளின் தொழிற்சாலை. எப்படி ஒரு தொழிற்சாலைக்குள் போகும்போது அந்த குறிப்பிட்ட ஒரு பொருளை நேர்த்தியாக அது உற்பத்தி செய்யுமோ, ஒரு குறிப்பிட்ட பொருளை ரொம்ப கச்சிதமாக அது தயாரித்து வெளியே விடுமோ, அதுபோல ஒரு இறை நம்பிக்கையாளனை சகோதரர்களே அது கணக்கச்சிதமாக தயாரித்து இந்த உலகத்திலே நீ வாழும் போது இப்படித்தான் வாழ வேண்டும், உன்னுடைய பேச்சு இப்படித்தான் இருக்க வேண்டும், உன்னுடைய நடத்தை இப்படித்தான் இருக்க வேண்டும், உன்னுடைய நடவடிக்கை இப்படித்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக பட்டினி கிடப்பதை இன்பத்தோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுக்காக நீ தாகத்தோடு இருப்பதை இன்பத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் சில சுகர் பேஷண்ட்களை நீங்கள் பார்க்கலாம், அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை எதையாவது அவர்கள் அதை சாப்பிட்டுக் கொண்டே இருப்பார்கள், அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை எதையாவது குடித்துக் கொண்டே இருப்பார்கள். அப்படிதானா? ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கடக்கிறது, உண்பதற்கோ பருகுவதற்கோ எதுவும் இல்லை என்றால் மூடவுட்டோடு இருப்பார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் கூட இந்த நோன்பு புடம் போட்ட தங்கமாக மாற்றி சுமார் 12-13 மணி நேரம் உண்ணாமல் பருகாமல் அவனை தியாகம் செய்ய வைக்கக்கூடிய உச்சக்கட்ட ஒரு உணர்வை அவனுக்கு தருகிறது என்றால் இதை 10ஓடு 11 அத்தோடு இது 1 என்று கடந்து விட முடியுமா சகோதரர்களே? அதனால் தான் ஸலஃபு ஸாலிஹீன் என்று அறியப்பட்ட நல்வழி பெற்ற நேர்வழி பெற்ற அந்த நல்லோர்களாகிய முன்னோர்கள்
தங்களுடைய கேலண்டரையே ரமதானை மையமாக வைத்துத்தான் பிரிக்கிறார்கள் சகோதரர்களே. எப்படி இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய கேலண்டர்களை பொறுத்த வரைக்கும் பல வகைகள் இருக்கிறது. உங்களுடைய ஒரு மகனுக்கு, உங்களுடைய பிள்ளைக்கு ஒரு கேலண்டர் இருக்கிறது, அதுதான் அகாடமிக் கேலண்டர். அந்த கேலண்டர் எப்போது ஆரம்பிக்கும்? ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கும், அடுத்த வருடம் மார்ச்சோடு முடியும். நீங்கள் எந்த வங்கியில் உங்களுடைய பண பரிவர்த்தனைகள் செய்கிறீர்களோ அங்கே ஒரு கேலண்டர் இருக்கும். அவர்கள் பெரும்பாலும் மே மாதம் முடித்து ஆரம்பிப்பார்கள், ஒரு இடத்திலே வந்து முடிப்பார்கள். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொழிலை வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கென்று ஒரு கேலண்டர் இருக்கும், அது ஒரு இடத்தில் ஆரம்பித்து ஒரு இடத்திலே முடிக்கும். எவ்வளவு ஏன் நற்பணிகளின் தாயகமாக விளங்கக்கூடிய இந்த தாவா சென்டர்களுக்கு கூட ஒரு கேலண்டர் இருக்கிறது. அது பெரும்பாலும் முஹர்ரமிலே ஆரம்பிக்கும், ரமதானிலே போய் முடியும். இப்படி எல்லோருக்கும் என்ன இருக்குது? ஒரு கேலண்டர் இருக்கிறது. அதுபோல அந்த சலஃபு சாலிஹீன் என்று அறியப்பட்ட நேர்வழி பெற்ற நல்லோர்களாகிய முன்னோர்கள் அவர்களிடத்திலே காணப்பட்ட கேலண்டரை இந்த ரமதான் தான் சகோதரர்களே. ரமதான் வருவதற்கு 6 மாதம் முன்பு வரை யா அல்லாஹ் ரமதானை எங்களை அடைய வைப்பாயாக என்று துஆ கேட்பார்கள். ரமதான் முடிந்த அடுத்த 6 மாதம் யா அல்லாஹ் ரமதானில் நாங்கள் செய்த நல்லறங்களை ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்திப்பார்கள். இப்படி ஒரு மூமினுடைய வாழ்க்கையோடு ரமதான் என்பது சகோதரர்களே சும்மா வந்து செல்லுகிற, கேலண்டரில் நாம் கிழித்து தள்ளுகிற ஒரு நாட்காட்டியில் ஒரு மாதத்தினுடைய குறிப்புகள் என்று நீங்கள் நினைத்தால் இந்த மாதத்தை குறித்தும் இந்த மார்க்கத்தை குறித்தும் தவறான நம்பிக்கையில் இருக்கிறீர்கள். ரமதான்ங்கிறது எப்படி? அது நம்மோடு காலம் முழுவதும் தொடர்பிலேயே இருக்க வல்லது. அதனால்தான் இந்த ரமதானுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் சகோதரர்களே. அதனால்தான் இந்த ரமதானுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம். இப்படிப்பட்ட ரமதானை கழித்து விட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். அப்ப அந்த ரமதானை குறித்து சிந்திக்கணுமா இல்லையா? அறிஞர்கள் அற்புதமான சில தத்துவங்களை ரமதானை குறித்து நமக்கு சொல்கிறார்கள். முதலாவது என்ன சொல்கிறார்கள்? ரமதானு தைஃப். ரமதான் என்பது ஒரு விருந்தினர், ரமதான் என்பது ஒரு விருந்தாளி. அப்படிதானா? வந்தது வந்த வேகமே தெரியாமல் போனது. ஒரு காலம் இருந்தது ரமதான் வரும் என்று சொன்னால் இதே 29 தினங்களும் 30 தினங்களும் தான். ஆனால் அது ஒரு நீண்ட நெடிய நாட்களாக நம்மோடு சேர்ந்து அது பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணர்வை, ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். ஆனால் இந்த ரமதான் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, இப்பொழுதுதான் வந்ததை போல இருந்தது. இப்பொழுதுதான் பிறை தென்பட்டு நமக்கு அறிவிப்பு செய்து இன்று இரவு இந்த பள்ளியிலே தராவிஹ் தொழுகை நடக்கும் என்று ஒரு அறிவிப்பு நம்முடைய செவியிலே வந்து விழுந்தது. அந்த முதலாவது தராவியிலே போய் அல்ஹம்துலில்லாஹ் நின்ற ஒரு அனுபவம் நம்முடைய உள்ளத்திற்குள் வந்தது. எப்படி வேகமாக காலம் சுழறுகிறது பார்த்தீர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளின் அடையாளத்தை பற்றி சொல்லும்போது யத்தகாரபு ஸபான், காலம் சுருங்கும் என்றார்கள். காலம் சுருங்கும் என்றார்கள். அதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு மாதம் 30 தினங்கள் இந்த ரமதானை நாம் அடைந்தோம், அல்லது ரமதானை நாம் அனுபவித்தோம், அல்லது ரமதான் நம்மோடு இருந்தது. ஆனால் எவ்வளவு வேகமாக சென்றது என்றே புரியவில்லை. அதே போன்றுதான் உலகத்தில் நம்மிடத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் நம்மை விட்டு புரிந்து போவார்கள். அதை ஏற்றுக்கொள்வதற்குண்டான மனப்போக்கம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இப்படி ரமதான் தரக்கூடிய தத்துவத்திலேயே பிரமாதமான தத்துவம் என்ன? எதையும் நீங்கள் சார்ந்திருக்காதீர்கள், எதையும் நீங்கள் நம்பி இருக்காதீர்கள். எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதற்கு துவக்கம் இருப்பதை போலவே என்ன இருக்குது? ஒரு முடிவு இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நம்ம என்ன செய்யணும்? நமக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதெல்லாம் கிடையாது, நான் ஒரு காலத்துல மாப்பிள்ளையா இருந்தேன், கடைசி வரைக்கும் நான் மாப்பிள்ளையா தான் இருப்பேன். அது எப்படி பிரதர் முடியும்? குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் பிரதர் நீ மாப்பிள்ளை. குழந்தை பிறந்துட்டா அடுத்து யாரு? நீ வாப்பா, தகப்பன், ஆமாவா இல்லையா? அப்படி அந்த குழந்தைகளும் வளர்ந்து அவர்களுக்கு திருமணமாகிவிட்டால் நீ மாமனார் என்கிற அந்தஸ்தை பெறுகிறாய். அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பெற்றுவிட்டால் நீ கிராண்ட் ஃபாதராக நீ மாறிவிட்டாய். அப்ப காலத்துக்கும் நீ என்ன நினைக்க கூடாது? நான் மாப்பிள்ள, நான் முறுக்கோட தான் இருப்பேன்லாம் நினைக்க கூடாது. எல்லாவற்றுக்கும் ஒரு துவக்கம் இருப்பதை போலவே ஒரு முடிவு இருக்கிறது. வாழ்க்கையில் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு கட்டத்தில் சொகுசாக வாழ்ந்திருப்போம், உல்லாசமாக வாழ்ந்திருப்போம், உற்சாகமாக வாழ்ந்திருப்போம், சகல வசதிகளையும் அனுபவித்திருப்போம், சகல சௌபாக்கியங்களையும் பெற்றிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ் அது தொடர்கிற வரைக்கும் சந்தோஷம் தான். ஆனால் அவைகள் கடைசி வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று யாரும் என்ன செஞ்சிட முடியாது, உத்தரவாதம் கொடுத்து விட முடியாது. அப்படிலாம் கிடையாது. நான் கால் எடுத்து வச்சா கடல்ல தான் வைப்பேன், நான் அப்படி வெளியே வந்தா அப்படித்தான் இருப்பேன், நான் அண்ணாந்து பார்த்தா வானத்தை தான் பார்ப்பேன் என்றெல்லாம் என்ன செய்யக்கூடாது சகோதரர்களே. ரொம்ப நீங்க எதையும் என்ன செய்யக்கூடாது, டிபெண்ட் பண்ணக்கூடாது. ரமதான் வந்தது, வந்த வேகத்தோடு போனது. அதிலும் குறிப்பாக வயதானவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இங்கே வயதானவர்கள் சொன்ன இங்க யாரும் நினைக்காது, நீங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான் மாஷா அல்லாஹ். நான் வயதானவர்கள் என்று யாரையோ பற்றி பேசுகிறேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 60-70 வயதை தாண்டியவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் நீங்கள் 30 வயதில் இருந்ததை போலவே என்ன செஞ்சிட முடியாது, 70-80 வயதிலும் இருக்க முடியாது. 20 வயதில் உங்களிடத்தில் இருந்த அந்த வாலிபமும் அந்த இளமையும் அந்த வேகமும் அந்த ஆற்றலும் 50-60 தாண்டியவுடன் உங்களிடத்தில் இருக்கும் என்று நீங்க நினைக்க முடியாது. எல்லாவற்றுக்கும் ஒரு துவக்கம் இருப்பதை போல எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவும் இருக்கிறது. அப்படிதானா?
சந்தோஷத்தோடு ஆரத்தழுவி வரவேற்ற, ஆரத்தழுவி அரவணைத்து உள்ளத்தில் மகிழ்ச்சியோடு நாம் வரவேற்ற இந்த ரமதான் வந்த வேகத்தில் 30 தினங்கள் நம்மோடு இருந்து முடிந்து விட்டது. அப்ப அதுபோல் சகோதரர்களே, இந்த உலகத்திற்கும் ஒரு முடிவு இருக்கிறது, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆளுமைக்கு ஒரு முடிவு இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன், நமது ஆயுளுக்கே ஒரு முடிவு இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த ரமதான் நமக்கு தரக்கூடிய முதலாவது விஷயம். இரண்டாவது என்ன? இதைத்தான் நாம் நன்றாக சிந்திக்கணும். ரமதானு லக் அவ் அலைக். ரமதான் உனக்கு சாதகமாக இருந்ததா, பாதகமாக இருந்ததா? ரமதான் உனக்கு நேர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதா, எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தியதா? இதைத்தான் நீங்கள் சிந்திக்கணும். ஏனென்று சொன்னால் சகோதரர்களே, ரமதானுடைய சிறப்புகளை குறித்தும் ரமதானுடைய புனிதங்களை குறித்தும் ரமதானில் பூத்து குலுங்கக்கூடிய அந்த பூக்காலத்தை குறித்தும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ செய்திகளை சொல்லி இருந்தாலும் ரமதானை குறித்து நாம் அஞ்சக்கூடிய விதத்திலும் சில செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். ரமதானை குறித்து நாம் அஞ்சி நடுக்கக்கூடிய சில செய்திகளையும் சொல்லி இருக்கிறார்கள். ஆம் சகோதரர்களே, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மறுமை நாளிலே ஒருவர் வருவார். யார் அவர்? யதி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸியாமி வஸ்ஸகாத்தி. தொழுகையை கொண்டும் நோன்பையை கொண்டும் தான தர்மங்களை கொண்டும் இன்ன பிற எல்லா அமல்களையும் நல்லறங்களையும் செய்த மனநிறைவோடு தான் வருவார். ஆனால் வரும்போதே சிலரை ஏசி இருப்பார், சிலரை பேசி இருப்பார், சிலரை அடித்திருப்பார், சிலரை தாக்கி இருப்பார், சிலருடைய மானத்தோடு விளையாடி இருப்பார், சிலருடைய பொருளாதாரத்தை கபலீகரம் செய்திருப்பார். அவர் மறுமையிலே வழக்கு விசாரணைக்காக வந்து நிற்கப்படும் போது இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அங்கே சுற்றி நிற்பார்கள். அப்போது இவரால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு இவர் என்ன செய்யணும்? இவர் சேர்த்து வைத்த நல்லறங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்படி இன்னைக்கு நம்ம ஒரு பெனால்டி கார்ல போய்கிட்டே இருக்கிறோம், இவ்வளவுதான் ஸ்பீட் லிமிட் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, நம்ம என்ன செய்யணும்? அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள போகணும். ஏன் கார் தான், நான் தான் டிரைவர், ரோட்ல யாரும் இல்ல, கேமராவாது அதாவது என்று நான் பாட்டுக்கு வேகமா போனா நீ போகிற வேகத்திற்கு ஏற்ப வந்து எது விழும்? முகாலஃபா விழும். அப்படிதானா? ஹைவேயிலே போய் கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் 120 தான் இருந்தது. மாஷா அல்லாஹ், இந்த நாட்டின் அரசாங்கம் நம் போன்றவர்கள் மீது இரக்கம் காட்டி 120ஐ 140 ஆக்கி கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் அதிவேகமாக சென்றே பழக்கப்பட்டவர்கள் அந்த 140ஐயும் தாண்டி 160லும் 180லும் வேகமாக போகும்போது கேமரா அடிச்சா என்ன நடக்கும் சகோதரர்களே? என்னத்தான் நடக்கும்? ஃபைன் வரும். இது ஹலாலா ஹராமா? என்ன ஹலாலு ஹராமு? உன்னை 140க்குள்ள போன்னு சொல்லி இருக்கிறான், அதுக்குள்ள தானே நீ போனே. அப்ப உன்னிடத்தில் ஒரு தவறு நிகழும் போது உங்கள் கையில் இருக்கிற பையில் இருக்கிற பணத்தை நீங்க என்னதான் செய்யணும்? என்னதான் செய்யணும்? எடுத்து கொடுக்கணும். அதே போன்றுதான் வறுமை. தொழுதியா, நோன்பு வச்சியா, அதை மட்டும் நீ செஞ்சிட்டு வந்திருந்தனா இந்த நோன்பும் தொழுகையும் உன்னிடத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கும். இந்த நோன்பின் தொழுகையின் நன்மையை மாஷா அல்லாஹ் நீ அனுபவிப்பாய். ஆனால் நீ தொழுதாய், நோன்பு வைத்தாய், தான தர்மங்கள் செய்தாய், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டாய், குர்ஆனை ஓதினாய், திக்ர் திலாவத்திலே ஈடுபட்டாய், இன்னும் எவ்வளவோ நல்லறங்களை நீ செய்திருந்தாலும் உன்னுடைய பேட் லக் என்று சொல்வது அவ்வளவு பொருத்தமான ஒரு வார்த்தை அல்ல. பட் அது உன்னுடைய அல்லாஹ் உன் மீது விதித்த விதி. நீ என்ன செஞ்சிட்ட? உலகத்தில் வாழும்போது சிலரை பேசினாய், சிலரை ஏசினாய், சிலரை பற்றி புறம் பேசினாய், சிலரை பற்றி அவதூறு பேசினாய், அடுத்தவர்களை ஏளனமாக நினைத்தாய், அடுத்தவர்களை கேவலப்படுத்தினாய், அடுத்தவர்களுடைய மானத்தோடு விளையாடினாய். என்னென்னவெல்லாம் செய்யக்கூடாதோ, எதுவதெல்லாம் உன்னிடத்திலிருந்து வரக்கூடாதோ எல்லாவற்றையும் செய்து அங்கே நீ வந்து நிற்கும் போது நீ வைத்த நோன்பின் பலனை யாருக்கோ எவருக்கோ எடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்துவிடும். அதனால் சகோதரர்களே, ரமதானை கழித்தவர்கள் எல்லாம் அது நமக்கு ஆதரவானதுதான் என்று நினைத்து விடாதீர்கள். சிலருக்கு அது பாதகமானதும் கூட. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியிலே ஏறும்போது 3 விஷயங்களுக்கு ஆமீன் சொன்னார்கள். அதில் முக்கியமான விஷயம் என்ன? ஒருவர் ரமதானை அடைகிறார், அடைந்த பின்னரும் கூட அவருடைய பாவ மன்னிப்பை பெறாமலேயே அப்படியே அந்த ரமதானை விட்டும் கலண்டு போகிறார், அல்லது அந்த ரமதான் அவரை விட்டும் அப்படியே கலண்டு போகிறது, அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. சோ இந்த ரமதான் நமக்கு சாதகமானதா பாதகமானதாங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லான, எப்போதும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் நோன்பு வைத்து விட்டேன், காலையிலிருந்து மாலை வரை உண்ணாமல் பருகாமல் உடல் இச்சையை தணிக்காமல் மிகப்பெரிய தியாகத்தை செய்து விட்டேன், கடைசியில் சதக்கத்துல் ஃபித்ரையும் கொடுத்து விட்டேன், ஆதலால் என்னுடைய நோன்பு என்கிற இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் என்றெல்லாம் நீங்கள் ஃபைலை மூடி வைத்து விட முடியாது சகோதரர்களே. பாலைத்தான் நீங்கள் ஊற்ற முடியும், பாக்கியத்தை யார் ஊத்தணும்? அல்லாஹ் தான் ஊத்தணும். அப்படிதானே? பாலைத்தான் தாய் பிள்ளைக்கு கொடுக்க முடியும். ஆனால் அந்த பால் பாக்கியமாக மாறுவது யாரிடத்தில் இருக்கிறது? அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அப்ப அமல்களைத்தான் நீங்கள் செய்ய முடியும். ஆனால் இந்த அமல்கள் ஆனந்தமாக மாறுமா, இந்த அமல்கள் உங்களுக்கு சாதனையாக மாறுமா, அல்லது வேதனையாக மாறுமா, அல்லது சோதனையாக மாறுமா என்பது அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. அதனால் தான்
எந்த அமல்கள் செய்தாலும் சகோதரர்களே, அந்த அமல்கள் செய்யும் போது எவ்வளவு ஆர்வம் காட்டினோமோ அதைவிட பேராவலும் பெருங்காதலும் எதிலே இருக்க வேண்டும் என்றால் அந்த அமல்களை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் இருக்கணும். அதனால தான் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் தம் புதல்வர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து கட்டிய காபாவின் புனர் நிர்மாண பணி அதை செய்து முடித்தவுடன் அல்லாஹ்விடத்திலே கேட்ட பிரார்த்தனை, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். எங்கள் இறைவா, எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக, நீயே செவிமடுப்பவனாகவும் நீயே அறிந்தவனாகவும் இருக்கிறாய். அதோடு மாத்திரமல்லாமல் அடுத்த வசனம் வருகிறது, வதூப அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ், எங்கள் மீது உன்னுடைய மன்னிப்பை செலுத்துவாயாக அல்லது பிழைகளை பொறுப்பாயாக. நிச்சயமாக நீ பிழைகளை பொறுக்கக்கூடியவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறாய் என்றவர்கள் கேட்ட பிரார்த்தனை எப்போதும் நினைத்து பார்க்க வேண்டும். ஆதலால் எந்த செயலை செய்தாலும் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அது உங்களுக்கு சாதகமா பாதகமா என்பதை குறித்து என்ன செய்யணும், நீங்க கட்டாயம் சிந்திக்க வேண்டும். சரி, அடுத்து என்ன, அறிஞர்கள் சுட்டி காட்டுகிற இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம், எதையும் சகோதரர்களே கட்டி அமைத்ததற்கு பிறகு அதை வெட்டி விட்டு விடக்கூடாது. அதென்ன கட்டியதற்கு பிறகு வெட்டுவது? குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெண்மணியை பற்றி சொல்கிறார். இந்த பெண்மணி யார்? அரபுலகத்திலே வாழ்ந்த ஒரு பெண். அந்த பெண்மணியின் பேர் ரீதா பின்த் சஅத் என்று சொல்லப்படுகிறது. அந்த பெண் மனநிலை பாதிக்கப்பட்ட பெண். அது என்ன மனநிலை பாதிக்கப்பட்ட பெண் என்று எதை வைத்து முடிவு கூறுகிறார்கள்? அந்த பெண்ணிடத்திலே ஒரு அபாரமான திறமை ஒன்று இருந்தது, மாலைகளை கோர்ப்பது. உங்களுக்கு தெரியுது மாலைகளை கோர்ப்பது என்றால்? பூக்களை கோப்பார்களே, அதுபோல முத்துக்களையும் மணிகளையும் எடுத்துக்கொண்டு ஒரு கயிற்றில் ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப அழகாக ஒவ்வொன்றாக உள்ளே செலுத்தி அதை அற்புதமாக கோர்த்து கொண்டே வருவாள். கோர்த்து கொண்டு வந்தது சரியான முறையிலே முடிவுக்கு வந்திருக்குமே ஆனால், சரியான முறையில் அதை முடித்து வைத்திருப்பாயே ஆனால் அதை ஒரு ஆபரணமாக பயன்படுத்தியிருக்கலாம், யாருக்காவது அதை வியாபாரம் செய்திருக்கலாம், விற்பனை செய்திருக்கலாம், அல்லது யாருக்காவது ஒரு அன்பளிப்பாக கொடுத்திருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் ஒரு வழியில் அது பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த பெண்ணிடத்திலே இருந்த மனப்பிறழ்வின் காரணத்தினால் நேர்த்தியாக கோர்த்த பூமாலைகளை அவளே நேர்த்தியாக கோர்த்து விட்டு அவளே அதை அறுத்து விட்டு விடுவாள். குழந்தைகள் பீச்சிலே வீடு கட்டுவதை பார்த்திருக்கிறீர்களா? பீச் மணல்ல வீடு கட்டுவாங்க குழந்தை. யாரெல்லாம் கட்டிருக்கீங்க? அது நம்ம எல்லாம் சின்ன வயசுல கட்டியிருக்கோம். இப்ப பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரியாது. இப்பெல்லாம் பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செஞ்சோம், டாய்ஸ்களை வாங்கி கொடுக்கிறோம், அவர்களே பில்டிங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ எடுக்கிறார்கள், ஏதோ வைக்கிறார்கள், வைத்துவிட்டு இதுதான் பில்டிங் என்று நம்மிடத்திலே கட்டி காட்டுகிறார்கள். நாமெல்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும் போது பீச்சுகளுக்கு சென்று அல்லது ரோட்டோரங்களில் இருக்கிற மணல் மேடுக்கு பக்கத்தில், அது எங்கெங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதோ அதெல்லாம் நமக்கு பெரிய ஒரு பூங்காவை போல, அப்படிதானே? ஏன்னா எல்லாருக்கும் பீச் வசதி இருக்காது. பீச் என்பது பெருநகரங்களிலும் கடல் அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும். நிறைய நகரங்களில் என்ன இருக்காது, கடற்கரை இருக்காது. ஆனாலும் வீடு கட்டுகிற அனுபவம் நமக்கு எப்படி இருக்கும்? எவனோ ஒருத்தன் வீடு கட்டுறதுக்கு மணல்களை வாங்கி கட்டிட்டா நமக்கு மாலை நேரத்து பொழுதுபோக்கே அதுதான். நேரம் அங்க போய் உட்கார வேண்டியது, இவன் பாட்டுக்கு அப்படியே கட்டிக்கிட்டே இருப்பான். டக்குன்னு எவனா வந்து கலைச்சு விட்டுருவான், அல்லது இவனுக்கே மூட விட்டானா அவன் கட்டினது அவனே கலைச்சிருவான், இப்படிதானா? இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனப்பிழவு கொண்ட ஒரு பெண்மணியின் மனநிலையை குறித்து சொல்கிறார். குர்ஆனில் அந்த வார்த்தையே அவ்வளவு கவிதை நடையில் வரும். வலா தகூனு கல்லதி நகதத் கஸ்லஹா மின் பஅதி குவத்தின் அன்காஸா. நேர்த்தியாக கட்டப்பட்ட அந்த கோர்க்கப்பட்ட மாலையை பல கூறுகளாக அறுத்தறிந்த பெண்மணியை போல நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள். அர்த்தம் புரிகிறதா உங்களுக்கு? உதாரணமாக எனக்கு தண்ணீர் வேண்டும் சகோதரர்களே. இப்போதெல்லாம் மாஷா அல்லாஹ் ஆங்காங்கே தண்ணீர் பாட்டில்கள் நமக்கு கிடைக்கிறது, எடுத்து குடித்து விடுகிறோம். ஒரு காலத்தில் எப்படி இருந்தது? நாம் எல்லாம் ஒரு இடத்திலே போய் குறிப்பிட்ட இடத்திலே போய் தண்ணீரை எடுத்து வந்து நம்முடைய பானைகளிலே ஊற்றி வைப்போம், அல்லது அதற்கென்று சில குவளைகள் இருக்கும், அதிலே ஊற்றி வைப்போம், இப்படிதானே? பல பகீரத பிரயாணங்கள் செய்து அல்லது சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சுமைகளை தூக்கி கொண்டு வந்து நாம் ஒரு பானையிலே தண்ணீர் ஊற்றுகிறோம் என்றால், ஊற்றப்பட்ட தண்ணீர் பாதுகாக்கப்பட்டால் தானே அதை நாம் அருந்த முடியும். நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு வந்த தண்ணியை ஓட்டை உள்ள ஒரு பாத்திரத்திலே நீங்கள் ஊற்றி வைத்தால் என்ன ஆகும்? துளை உள்ள ஒரு பானையிலே ஊற்றி வைத்தால் என்ன ஆகும்? அல்லது ஊற்றியதற்கு பிறகு தண்ணீரின் பருமன் தாங்காமல் அந்த பானை உடைந்து விட்டால் உங்களுடைய உழைப்பினுடைய நிலைமைகள் என்ன ஆகும்? அதுபோலதான் ரமதானிலே மாஷா அல்லாஹ் உண்ணாமல் பருகாமல் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத மாபெரும் தியாகத்தை செய்தீர்கள். இந்த தியாகத்திற்கு இணையாக உலகத்தில் ஏதாவது இருக்கிறதா? உலகத்தில் யாராவது காலை அதிகாலை 3:30 மணிக்கு 4 மணிக்கு பிரேக்பாஸ்ட் எடுக்க முடியுமா சகோதரர்களே? அது ஒத்துக்கொள்ளுமா, ஒப்புக்கொள்ளுமா? அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்து காலை உணவு, அதுவும் ஒரு தினம் அல்ல, 2 தினங்கள் அல்ல, 30 தினங்கள். மெட்டபாலிசம் என்ற ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், அழகான ஒரு வார்த்தை. எப்படி? என்னுடைய உடலை இதற்கென்று இப்படி நான் பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறேன். எப்படி? காலையில எந்திப்பேன்,
ஃபஜ்ர் தொழுவேன், வீட்டுக்கு வந்த உடனே ஒரு சாயா குடிப்பேன், கொஞ்சம் வாக்கிங் போவேன், அதுக்கப்புறம் எதையாவது ஒன்று சாப்பிடுவேன், இந்த நேரத்தில் தான் காலை கடனை கழிப்பேன், இந்த நேரத்தில் தான் காலை உணவை எடுப்பேன், இந்த நேரத்தில் தான் நான் தண்ணீர் குடிப்பேன், இந்த நேரத்தில் தான் நான் குளுமையாக ஒன்றை எடுத்துக்கொள்வேன், இந்த நேரத்தில் தான் நான் சூடாக ஒன்றை எடுத்துக்கொள்வேன், மதிய நேரத்தில் தான் இவ்வளவு அளவில் நான் புரத உணவை அல்லது இன்ன உணவை எடுத்துக்கொள்வேன். இப்படி எந்த அடிப்படையில் நீங்கள் உணவை உட்கொண்டு அல்லது இந்த நேரத்தில் தான் தூங்கி இந்த நேரத்தில் தான் எழுந்திருப்பேன் என்று எந்த நேரத்தை நீங்கள் தூங்கி உங்களுடைய உடலை பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறீர்களோ அது அப்படியே மாறுகிறது சகோதரர்களே. அப்படிதானா? நமக்கு எல்லாருக்கும் பிரயாணத்தின் அனுபவங்கள் உண்டு. அப்படிதானா? எல்லாருக்கும் நாம விமானம் ஏறி அடிக்கடி நாம் ஊருக்கெல்லாம் போய்விட்டு வருவதனால் ஊரில் இருக்கிற மக்களை காட்டிலும் ஓரளவுக்கு நமக்கு பிரயாணத்தின் அனுபவங்கள் உண்டு. ஒரு நாள் நமக்கு இந்த பிரயாணத்தினுடைய சூழல்கள் மாறினாலோ, ஒரு நாள் இந்த பிரயாணத்தினுடைய அந்த உணவு எடுக்கக்கூடிய நேரங்கள் மாறினாலோ, மீண்டும் உங்களுடைய உடலை நீங்கள் சகஜ நிலைக்கு கொண்டு வருவதற்கு கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? அவஸ்தைப்படுவீங்க. அதுதானே இயல்பு. ஒரு நாள் நமக்கு பிளைட் வந்து எல்லாருக்கும் நம்ம தூக்கி எந்திரிச்சு புறப்பட்டு போற டைம்லயே நமக்கு பிளைட் கிடைக்குமா? அப்படிலாம் புக் பண்ண முடியுமா? அவன் பாட்டுக்கு சொல்லுவான். நிறைய பேருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் என்னது, அவன் பாட்டுக்கு அழகா என்ன போட்டிருப்பான், 12 மணி வரைக்கும் பிஎம். அப்படிதானா? நைட்டு 12 மணி வரைக்கும், நைட்டு 12 மணி தான் பிஎம்மா ஏஎம்மா? ஏஎம். அப்படிதானா? 11:55னா நைட்டு 11. இப்போ டைம் என்ன டைம்? இப்போ 9 ஆகுது. ஆஃப்டர் 10 11. இப்போ 11:55 வருது. அது ஏஎம்மா பிஎம்மா? டவுட். சரி, பிஎம்னாலே இப்போ நம்ம கொஞ்சம் அலர்ஜி, அதனால நம்ம பிஎம்னு சொல்றது இல்லை, பட் டைமிங்ல சொல்றோம், பிரச்சனை இல்லை. அப்படிதானா? அந்த 11:55 போது பிஎம், அந்த 12 வரும்போது என்ன ஆகும்? ஏஎம். பொதுவா ஏஎம்ங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம் நம்ம மைண்ட்ல? ஏஎம்னா பகல், பிஎம்னா இருட்டு. பிரைம் மினிஸ்டர்ல பத்தி நான் சொல்ல வரல, பிஎம் டைம்ல உள்ளதை சொல்ல வரேன். அப்ப ஏஎம்னா பகல், பிஎம்னா நைட்டு. இப்படிதான் நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஆனா நமக்கு சீப்பா ஃபிளைட் இருக்கணும், டிரான்சிட் ரொம்ப நேரம் காத்திருக்க கூடாது, வெயிட் நமக்கு நிறைய கொடுக்கணும், இப்படி பல விஷயங்களை நம்ம கணக்கிட்டு என்ன செய்வோம், என்ன ஃபிளைட் வருதுன்னு போடும்போது டக்குன்னு அவன் பாட்டுக்கு என்ன செஞ்சிருவான், 12 AM அப்படின்னு போட்டுருவோம். ஏஎம்னா நம்ம மைண்ட்ல என்ன இருக்குது? பகல். பிஎம்னா என்னது? இப்படிதானே நம்ம யோசிச்சுட்டு வரோம். இதுல நிறைய பேருக்கு இந்த ஏஎம் பிஎம் விவரம் தெரியாம என்ன செஞ்சிருவான், நைட் ஏற வேண்டிய பிளைட்டுக்கு காலையில ஏறிடுவான், காலையில ஏற வேண்டிய பிளைட்டுக்கு நைட் ஏற. நீங்களாம் சிரிக்கிறத பார்த்தா உங்களுக்கு அப்படி ஒரு அனுபவம் வந்துருச்சான்னு கேட்காதீங்க. நான் என்னைய பத்தி சொல்லல, பொதுவா சொல்றேன். அப்படித்தானே? அதே மாதிரி டேட்லயும் கன்ஃபியூஸ் இருக்கு. நைட்டு 12 இப்போ டேட் என்ன? இப்போ நம்ம 26 மார்ச். இந்த 26 மார்ச் எது வரைக்கும் தான்? 11:59 வரைக்கும் தான் 26 மார்ச். 12ன்னு வந்துருச்சுன்னா அது என்ன ஆயிடும்? 27. இப்போ நான் உங்களுக்கு சும்மா சொல்றேன், 27ஆம் தேதி 12 மணிக்கு என்னை வந்து பாருங்கன்னு சொன்னா நீங்க எப்போ வருவீங்க? 27ஆம் தேதி 12 மணிக்கு என்ன வந்து பாருங்க, அல்லது 27ஆம் தேதி 1 மணிக்கு என்ன வந்து பாருங்க அப்படின்னா நீங்க எப்போ வருவீங்க? அதுதானே உலக வழக்கம். ஆனா இன்டர்நெட், பிளைட்டு, ஏர்போர்ட் அப்படி நம்ம பார்த்தோம்னா உலக வழக்கத்தெல்லாம் நீ பார்க்க முடியாது. நீ ஊருக்கு போறதா உனக்கு முக்கியம். நீ என்ன செய்யணும்? ஏஎம் பிஎம் எல்லாத்தையும் கவனிக்கணும். ஆமாவா இல்லையா? அப்ப அந்த பிரயாணம் சகோதரர்களே என்னது நமக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த பிரயாணம் பண்ணி கஷ்டப்பட்டு போறோம், எல்லா ஏற்பாடுகளும் பண்றோம், ஆனா பிளைட்டை பிடிக்காட்டா என்ன ஆகும்? எல்லாம் பால் தானே. அது போல இந்த 1 மாத காலம் மாஷா அல்லாஹ் அந்த ஒரு நாள் பிளைட் ஏறும் போது நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாறினாலே மீண்டும் நான் சகஜ நிலைக்கு திரும்புவதற்கு ஒரு சில தினங்கள் எனக்கு தேவைப்படும். ஆனா 1 மாத காலம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அந்த நிலைக்கு நம்மை பக்குவப்படுத்தி கொண்டோம். அதனால தான் சகோதரர்களை முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். நீங்கள் முஸ்லிம் அல்லாத நண்பர்களோடு பேசி உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதா இல்லையா என்று தெரிவதில்லை. உண்மையில் அவர்கள் கண்களில் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் தருவது எதுதான்? இந்த ரமதான் தான். இப்படிதான் என்னிடத்திலே ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு மாணவன் என்னிடத்திலே கேட்டான், சார் அப்போ நீங்க வந்து ஈவினிங் 6 மணிக்கு மேல சாப்பிடுறீங்கன்னா அடுத்த நாள் 5 மணி வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்களா? ஏன்டா அப்படி கேட்கிறேன்? இல்ல நீங்க அவ்வளோ பெரிய கேப் சாப்பிடாம இருக்கிறீங்களா, அப்ப அதை கரெக்ட் பண்றதுக்கு நைட்டெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்களா? அவர்களுக்கு ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக இருக்கிறது. இவ்வளவு மணி நேரம், அதுவும் சின்ன குழந்தைகள். நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், நோன்பு முதன்மையான கடமையா தொழுகை முதன்மையான கடமையான நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்ம என்ன சொல்லுவோம்? தொழுகை தான். சரி, ரெண்டு நம்ம அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. இருந்தாலும் இந்த ரெண்டிலும் எது முதன்மையானது அப்படின்னு முக்கியமானது அல்ல, முதன்மையானது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. முதன்மையானது என்று நான் சொல்லும் போது கேட்கும் போது எல்லோரும் தொழுகை தான் சொல்லுவோம். ஆனால் நம் வீட்டு பிள்ளைகள் முதலில் அவர்கள் பழகுவது தொழுகைக்கா நோன்புக்கா? நோன்புக்கு தான். பருவம் அடைந்தால் தான் நோன்பு கடமை என்பது நம் பச்சில குழந்தைகளுக்கு கூட சொல்லித்தர வேண்டிய பாடம் தான். ஆனாலும் நோன்பு என்று வரும்போது உங்கள் வீட்டு ஒவ்வொரு குழந்தைகளை பற்றியும் நீங்கள் சிந்தித்து பாருங்களேன்.
என் பிள்ளை எல்கேஜி படிக்கும் போது ஒரு நோன்பு வைத்தான், யூகேஜி படிக்கும் போது 3 நோன்புகள் வைத்தான், கிரேட் 1 அவன் போகும்போது மாஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நோன்பு வைக்க ஆரம்பித்தான். இப்போது அவனுக்கு வயது 10 தான் ஆகிறது, 8 தான் ஆகிறது, ஆனாலும் நோன்பை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டே இருக்கிறான். அப்போ நோன்பு என்பது அல்லாஹு அக்பர் ரொம்ப இலகுவாக, ரொம்ப சுலபமாக, விருப்பத்தோடு ஒரு ஃபெமிலியாரிட்டி, அது ஒரு விருப்பத்திற்குரிய ஒன்றாக நம்மிடத்திலே மாறிவிடுகிறது. எல்லோருக்கும் அப்படி மாறிவிடுகிறது. இன்னும் பாருங்கள் சகோதரர்களே, அதாவது அறிஞர்களுடைய ஃபத்வாக்கள் எல்லாம் அல்லாஹ் அக்பர் சில விஷயங்களை படிக்கும் போது ரொம்ப காரசாரமாக இருக்கும். யார் ஒருவன் தொழாமல் இருக்கிறான் அவன் நோன்பு வைப்பதனால் அவனுக்கு பயனே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அறிஞர்கள் சில பேர் மார்க்க தீர்ப்புகள் கொடுத்திருக்கிறார்கள். அதை முற்றிலுமாக நாம் தவறு என்றும் சொல்லிவிட முடியாது. அதில் நியாயமான காரணங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த அளவிற்கு சொல்லப்பட்டாலோ இன்றைக்கும் இந்த சமூகத்திலே வளைகுடா நாடுகள் உட்பட, இந்த அரேபிய நாடுகள் உட்பட, சவுதி அரேபியா நாடுகளில் உட்பட அந்த முதல் 3 தினங்களுக்கு வரக்கூடிய கூட்டம் ஏனோ தெரியவில்லை, அடுத்த 24, 25 தினங்களுக்கு அவர்கள் வருவதே இல்லை. அடுத்தவங்க வரணும்னா 27 தான் வந்து முதல்ல அதுக்காக வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருடம் நான் கொஞ்சம் கவனித்தேன், 27ஆம் இரவில் கூட ஒரு பெரிய கிரௌடை பார்க்க முடியவில்லை. அடுத்தவர்கள் வந்தது பெருநாளுக்கு தான் வந்தார்கள். அப்ப அந்த அளவிற்கு சகோதரர்களே, தொழுகையை பேணாதவர்கள் கூட, தொழாமல் இருப்பவர்கள் கூட, தொழாமல் இருப்பதை சாதாரணமாக எடுத்துக்கொள்பவர்கள் கூட நோன்பை அவர்களுக்கு அவ்வளவு தூரம் விட முடியாது. செயின் ஸ்மோக்கர் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் கூட என்ன செஞ்சாங்க, நோன்பு காலத்தில் புகை பிடிக்காமல் தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்தோ பரிதாபம், கொடுமையிலும் கொடுமை, நோன்பு திறப்பதற்கு மோதினார் வாங்கு சொன்ன அடுத்த கணம் ஒரு பேரித்தம்பளத்தை சாப்பிட்டு விட்டு தண்ணீரை குடித்து விட்டு ஒரு சின்ன வேலை இருக்கு வெளியே போயிட்டு வரேன்ட்டு போறவனை எல்லாம் பார்த்திருப்பீங்க. என்னடா வேலை, நீங்க பின்னாடி போய் பாத்தீங்கன்னா உசு 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 ஊதிட்டு தான் அவர் வெளியே வருவார். அப்போ ஒரு செயின் ஸ்மோக்கர் என்பதற்கு அர்த்தம் சொல்லும் போதே ஒரு 10 நிமிடத்திற்கு ஒரு முறை அல்லது ஒரு அரை நிமிடத்திற்கு ஒரு முறை அந்த கழிவை, அதை கழிவு என்று தான் சொல்ல வேண்டும். அது ஒரு இழவு. அந்த கழிவையும் இழவையும் தொடாமல் இருப்பவன் கூட நோன்பு என்று வரும்போது 13 மணி நேரம் 14 மணி நேரம் அவனால் அதை தொடாமல் இருக்க முடிகிறது. இப்படி சகோதரர்களே, நோன்பை பற்றி பேச ஆரம்பித்தால் ஒவ்வொரு பக்கமும் புரட்டுகிற பக்கங்கள் எல்லாம் அது புனிதமான சிந்தனைகளை கொண்டிருக்கிறது, புனிதமான பல தத்துவங்களை, அதிசயங்களை, ஆச்சரியங்களை தன்னகத்தை கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தியாகம் செய்து நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிற ஈமானிய கோட்டை ரமதானுக்கு பிறகு அதிலே நீங்கள் போட்டு விடலாமா ஓட்டை? அதுதான் இமாம் அவர்கள் சொல்றாங்க. அவங்க இதை சும்மா ரைமிங்காக சொல்ற நினைக்காதீங்க. நோன்பு முழுவதும் நீங்கள் கட்டி காத்த இறை நம்பிக்கை, நோன்பு முழுவதும் நீங்கள் தொழுத தொழுகை, நோன்பு முழுவதும் நீங்கள் கேட்ட பிரார்த்தனை, அதிலும் இறுதி 10 தினங்களில் ஒற்றைப்படை இரவிலே லைலத்துல் கத்ரை அடைந்தே ஆக வேண்டும் என்று ஆக பெறும் முஸ்லீம்கள் செய்தவர்கள் எல்லாம் நோன்பு முடிந்த கையோடு சகோதரர்களே, நம்முடைய ஊரிலே ஒரு பழமொழி சொல்வதை போல, பழைய குருடி கதவை திரடி என்று சொல்வதை போல, எப்படி நம்ம இருந்தோமோ அப்படியே நம்ம திரும்ப மாறுகிறோம் என்று சொன்னால் அது என்ன நியாயம்? அப்போ அப்படி மாறக்கூடியவனுக்கும் அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் இடையில் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? கஷ்டப்பட்டு நேர்த்தியாக கோர்த்த மாலையை அவளே கட்டவிழ்த்து கீழே போடுவதை போல, அவளே அதனுடைய முடிச்சுகளை அவிழ்த்து விடுவதை போல, அவளே அதை பல கூறாக பாலாய் ஆக்குவதை போல, நோன்பிலே நீங்கள் கட்டி காத்த இறை நம்பிக்கை, நோன்பிலே நீங்கள் கட்டி காத்த ஆன்மீக உணர்வு, நோன்பிலே நீங்கள் கட்டி காத்த ஏனைய பக்தி பரவசம், நோன்பு காலத்திலே உங்களிடத்திலே காணப்பட்ட ஒழுக்கம், நல்லொழுக்கம், சகிப்புத்தன்மை, பொறுமை, சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகிப்புத்தன்மையுடைய உச்சக்கட்டத்தை சொன்னார்களே, லஹலூஃபு ஃபமிஸ்ஸாயி மத்யப் இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க், நோன்பாளியின் வாயில் வருகிற வாடை என்பது அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட மேலானது. காலையிலிருந்து மாலை வரை உண்ணாமல் பருகாமல் இருப்பதனால் உடலுக்குள் உண்டாகுகிற அமிலம் ஒரு விதமான துர்வாடையை வாயிலே ஏற்படுத்தும். அந்த ஒருவனுடைய வாயில் துர்வாடை வருகிறது என்பது எப்படி நமக்கு தெரியும்? அவன் நம்ம கிட்ட வந்து பேசினா தான் தெரியும். இப்படிதானே? அப்படி பேசும்போது நீ அதை அசூசியாக நினைக்காதே, அதை அநாகரிகமாக நினைக்காதே. அது இந்த உலகத்தில் தான் வாடை, ஆனால் மறுமையில் அது அல்லாஹ்விடத்திலே மாபெரும் கோடை என்கிற அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கி சொன்னாங்க. அதையெல்லாம் ஏத்துக்கிட்டோம், தாங்கிக்கிட்டோம். அப்படிதானா? உன்னை யாராவது திட்டினாலோ ஏசினாலோ பேசினாலோ நீ பதிலுக்கு ஏசாதே, பேசாதே, நான் நோன்பாளி என்று சொல் என்று உச்சக்கட்டமான சகிப்புத்தன்மை. இவைகளையெல்லாம் கட்டி காத்து, இவைகளையெல்லாம் கட்டமைத்து, நோன்பு முடித்த மறுநாள், பெருநாளை தொழுத மறுநாள் அவைகளையெல்லாம் காற்றில் பறக்க விட்டு விட்டீர்கள் என்றால், இவ்வளவு நாள் நீங்கள் உழைத்து உருவாக்கிய சாம்ராஜ்யம் வீணாய் போகவில்லையா? இவ்வளவு நாள் நீங்கள் உருவாக்கிய இது ஒரு இன்னும் உங்களுக்கு எளிமையான உதாரணம் சொல்ல வேண்டுமானால் சகோதரர்களே, உடலில் பிரச்சனை இருக்கிறது, ஒபிசிட்டி அல்லது ஓவர் வெயிட்டேஜ், அதை குறைக்கணும், டெய்லி வாக்கிங் போ. சரி, என்னையா செய்யணும்? காலையில் 6 மணிக்கு எஞ்சி அது பாட்டுக்கு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடன்னு சொல்லிடுறார் டாக்டர். இவனும் டீ ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடுறான், வேக்க விறுவிறுக்க. ஓடி முடிச்சு முனக்கடையில் போய் நின்னா சூடா பஜ்ஜியும் போண்டாவும் போட்டு வைக்கிறாங்க. என்ன செய்வான் இவன்?
2 மணி நேரம் ஓடினவன் பஜ்ஜியையும் போண்டாவையும் பார்த்த உடனே வடையையும் அதையும் பார்த்த உடனே கொஞ்சம் கூட லஜ்ஜையே இல்லாமல் இவ்வளவு நேரம் நடந்தோமே, எதற்கு நடந்தோம் என்பதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் அது பாட்டுக்கு எடுத்து நீ சாப்பிட்டா, நீ நடந்த நட, நீ செஞ்ச வாக்கிங்கு ஏதாவது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? அது போலத்தான் சகோதரர்களே, கட்டி காத்த இந்த கோட்டையை கொஞ்ச நாளாவது பார்த்துக் கொள்ளுங்கள். கொஞ்ச நாள் அதை நீங்கள் பார்த்துக் கொண்டால் மீதி நாள் அது உங்களை பார்த்துக் கொள்ளும். எப்படி இந்த நோன்பிலே என்ன பயிற்சியும் என்ன முயற்சியும் உங்களுக்கு கிடைத்தனவோ, இந்த நோன்பிலே நீங்கள் எதை கட்டி காத்தீர்களோ, எதை கட்டமைத்தீர்களோ, எதையெல்லாம் நீங்கள் கற்றீர்களோ, பெற்றீர்களோ, அடைந்தீர்களோ, அனுபவித்தீர்களோ, அதை கொஞ்சம் மன உறுதியோடு சகோதரர்களே நீங்கள் பாதுகாக்க ஆரம்பித்து விட்டால் இதோ உங்களுடைய அடுத்த ஆன்மீக பயணத்தை ஆரம்பிப்பதற்கு துல்ஹஜ் ஆவலோடு காத்திருக்கிறது. அடுத்து உங்களை ஆன்மீகத்திலே இணைக்க பிணைக்க முஹர்ரம் மாதத்தின் நோன்பு காத்திருக்கிறது. இப்படியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சின்ன சின்ன இடைவெளிக்கு அடுத்து ஒரு பேரானந்தை, ஒரு பெருங்காற்றை, ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ரீதியான மாற்றத்தை நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான வாசல்களை தாராளமாக திறந்துதான் வைத்திருக்கிறான். ஆனால் நம்மிடத்தில் அந்த மன உறுதி இல்லாத காரணத்தினால் நாம் நேர்த்தியாக கட்டமைத்த கோட்டையை நாமே உடைத்து சுக்குநூறாக்கி விடுகிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதை என்ன செய்யணும், நீங்க சிந்திச்சுக்கணும். அடுத்து என்ன சகோதரர்களே, நிறைய பேசணும், இருந்தாலும் நேரத்தினுடைய அருமையை கருத்தில் கொண்டு இன்னும் 1-2 கருத்துக்களை சொல்லி முடிச்சிருவோம். இந்த ரமதானில் இன்னொரு விஷயம் நம்மை ஆழமாக மாஷா அல்லாஹ் ஆன்மீக பயணத்திலே இணைய வைத்ததற்கும் பிணைய வைத்ததற்கும் முக்கியமான ஒரு காரணம் இந்த குர்ஆனுக்கு இருக்கிறது. அப்படிதானே? குர்ஆனை ஓத தெரியாதவர்களுடைய கஷ்டமும் நஷ்டமும் இந்த ரமதானில் தான் நீங்கள் பார்க்கலாம். அப்படியே ஒரு தொழுகையை முடித்துவிட்டு எல்லாரும் அப்படியே என்ன செய்யும், முதல்லலாம் அல்லாஹ் காப்பாற்றணும், ஒரு தொழுகை முடியுதுன்னா முதல் சலாம் இங்க கொடுத்தாங்கன்னா 2வது சலாம் போய் வெளியே கொடுப்பாங்க. அப்படித்தான் நிறைய பேருக்கு. ஆனால் இந்த ரமதானுடைய காலத்துல தான் 2 சலாத்தையும் பள்ளிக்குள்ளேயே கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் என்ன செய்யணுமோ உட்கார்ந்து ஓதணும் அப்படின்னு நினைப்போம். நிறைய பேருக்கு நேரங்கள் அல்ஹம்துலில்லாஹ், அது நாம் வாழக்கூடிய இந்த அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த ரமதானுடைய காலத்திலே நமக்கு வேலை நேரங்களில் எல்லாம் சிறப்பு சலுகைகளை தந்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நன்றியோடு நினைச்சு பார்க்கணும் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ உட்கார்ந்து ஓதும் போது நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச குர்ஆன் எடுத்து அப்படியே ஓதிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் சில பேரை கவனியுங்கள், அவர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாது, அவர்களுக்கு குர்ஆன் எடுத்து ஓத தெரியாது. ஆனாலும் அந்த சபையில் அந்த அவையில் நம்மளும் உட்காரணும் நினைச்சு அப்படியே பார்ப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, அவர்களுக்கு தெரிந்த தர்ஜுமா குர்ஆன், தர்ஜுமத்துல் குர்ஆன் அங்க இருக்கும், மொழியாக்க குர்ஆன் இருக்கும், அதை எடுத்து அல்ஹம்துலில்லாஹ்ட்டு புரட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவர்களை கொச்சைப்படுத்துவது நம் யாருக்கும் அனுமதி இல்லை. அவர்கள் யாரும் நம்முடைய இல்லத்திற்கு விருந்தினர்களாக வரவில்லை, அல்லாஹ்வின் அருளை தேடி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஓத தெரியவில்லையே என்பது ஒரு புறம் கவலையாக இருந்தாலும் ஓதியவர்களை எல்லாம் பார்க்கிற போது இவர்களெல்லாம் ஓதி ஓதி நன்மைகளை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்களே, நமக்கு சேர்ப்பதற்கு வழி இல்லையே என்று நினைத்த அந்த கவலையோடு நீங்கள் பார்த்திருந்தால் என்ன செய்வாங்க, அவங்க அந்த தர்ஜுமத்துல் குர்ஆனை புரட்டி கொண்டிருப்பார்கள். சில பேருக்கு தர்ஜுமாவையும் வாசிக்க தெரியாது, அல்லது தர்ஜுமா என்று ஒன்று இருப்பதும் பலருக்கு தெரியாது. இதை நான் மிகப்படுத்தி சொல்வதில்லை சகோதரர்களே. ஏதோ மாஷா அல்லாஹ் இது போன்ற தாவா சென்டர்களுடைய விழிப்புணர்வு பிரச்சாரங்களின் மூலம் நம் சமூகத்திற்கு ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கிறதே தவிர, இந்த நாட்டிற்கு வந்தும் கூட இந்த தாவா சென்டர், இந்த வகுப்புகள் இவைகளெல்லாம் அலர்ஜியாக இன்னும் பலர் பேருக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தம்மாமில் நான் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு ஹசரத் பேசிய பேச்சு உள்ளபடி எனக்கு ஆச்சரியத்திலே இருந்தது. அவரிடத்திலே ஒருவர் வந்து சொன்னாராம், தம்மாமுக்கு போகும்போது, நீ தம்மாமுக்கு போற, அது வஹாபிகள் நாடு, இப்படி அனுப்பும் போதே தம்மாமுக்கு போற, அது வஹாபிகள் நாடு, அங்க போய் வேலை பார்க்கிறியா சம்பாதிக்கிறியா அதோடு வந்துரு, அவங்க என்ன செஞ்சிருவாங்க, உங்களுக்கு வஹாபிய பிரச்சாரத்தை உனக்கு சொல்லி கொடுத்துருவாங்க, அங்க இருக்கக்கூடிய தாவா சென்டர்கள்லாம் நீ போகக்கூடாது என்று சொல்லி அனுப்பிய மூடர்கள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ் அவர்களை திருத்த வேண்டும், இன்னும் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதனாலவோ என்னவோ சகோதரர்களே, இந்த நாட்டிற்கு அவர்கள் வந்தும் கூட இந்த நாட்டின் பொருளாதாரத்தை அவர்கள் பெறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய பாக்கியம். ஆனால் அதோடு சேர்த்து அதைவிட பெரும் பாக்கியமாக அவர்கள் பெற வேண்டியது இந்த தேசத்தில் இருக்கிற கொள்கை. இந்த நாட்டில் தான், இந்த மண்ணில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தை துவங்கினார்கள். அப்ப அந்த தௌஹீதை, அந்த தூய்மையான கொள்கையை, இந்த மார்க்க விளக்க வகுப்புகளை எத்தனை பேர் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே வேளையில் எத்தனையோ பேருக்கு மாற்றம் இந்த நாட்டில் வந்ததற்கு பிறகுதான் வந்திருக்கிறது. அப்போ என் அன்பிற்கினியவர்களே, நம்ம என்ன செய்யணும், இந்த ரமதானுடைய மாதத்தில் குர்ஆனை நிறைய 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 ஓதினோம், ஓதி 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 அல்லாஹ்விடத்திலே நன்மையை சேர்த்தோம். அதை விட்டு விடாதீர்கள். ரமதானில் ஓதிய அளவிற்கு இல்லாவிட்டாலும் ஓரளவிற்காவது என்ன செய்யணுமோ இந்த ரமதானிலே ஓத வேண்டும். இந்த இதுவரைக்கும் யாருக்கு ஓத தெரியவில்லையோ வெட்கப்படாதீர்கள்.
உங்களுக்கு அவகாசம் இருக்கிறது, அடுத்த ரமதான் வருவதற்குள்ளாவது நான் ஓத கற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு முடிவை, லட்சியத்தை, சபதத்தை எடுங்கள், நிச்சயம் உங்களால் முடியும். இறுதியாக என் அன்பிற்கினிய சகோதரர்களே, ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த ரமதானுடைய காலங்களில் நாம் செய்த நல்லறங்கள் அங்கீகரிக்கப்பட்டனவா இல்லையா என்பதை எதை வைத்து முடிவு செய்வது? இதை பரிசோதிப்பதற்கு ஏதாவது சோதனை கூடங்கள் உலகத்தில் இருக்கிறதா? சொல்லுங்க தா. நேரா ஒரு ஹசரத் கிட்ட வந்து, நீங்க தான் தாடி தொப்பியோட இருக்கிறீங்க, சவுபெல்லாம் போட்டிருக்கிறீங்க, மாஷா அல்லாஹ், மாசம் மாசம் உம்ராக்கு போறீங்க, அதனால ஹசரத் இந்த ரமதான் பூரா நான் செஞ்ச அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா இல்லையா, சும்மா ஒரு கார்டை பார்த்து சொல்லுங்க, ஒரு நோட்டை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி ஒரு சிஸ்டம் இஸ்லாத்தில் இருக்கிறதா? அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியணும் நாம் செஞ்ச அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா இல்லை. இருந்தாலும் அறிஞர்கள் சில அடையாளங்களை சொல்கிறார்கள். அது உங்களிடத்திலே இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் ஆதரவு வைக்கலாம். அதுவும் 100% கிடையாது. ஏன்னா ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் பைனல் ஹௌஃபி வர் ரஜா, நாம் செய்த அமல்கள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட வேண்டும், அதன் மூலம் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்கிற ஆதரவும் ஆசையும் ஆவலும் இருக்கிற அதே வேளையில், ஆஹா இது ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் என்ன செய்வது, இதில் பாவங்கள் குறைகள் நிறைய வந்து விட்டால் என்ன செய்வது, இதை கொண்டு அல்லாஹ் நம்மை தண்டித்து விட்டால் என்ன செய்வது என்கிற அச்சமும் இருக்க வேண்டும். எப்பவுமே நமக்கிட்ட எப்படி இருக்கணும் தா, ஒரு ரஜா, ஒரு ஆதரவும் ஆவலும் இருக்கிற அதே வேளையில் ஒரு அச்சமும் ஒரு பயமும் அல்லாஹ்வின் மீது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இருந்தாலும் சகோதரர்களே, ரமதானுடைய காலத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையின் நடவடிக்கைகளில் வரக்கூடிய சில மாற்றங்களை வைத்து ரமதானில் செய்த நல்லறங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்கிற ஒரு ஆதரவை நம்ம வைக்கலாம். அதுக்கு ரொம்ப முக்கியமான அடையாளங்களாக அறிஞர்கள் சொல்வது அல் ஹிர்சு அலல் கைர் வத்தா, நன்மையான விஷயங்களிலும் வணக்க வழிபாடுகளிலும் ஒரு அலாதியான ஒரு ஆர்வம் எப்போதும் அவரிடத்திலே இருப்பது. ரமதானுக்கு முன்பு இருந்த நம்முடைய, அதாவது எப்படி பாடி கண்டிஷன், ஹெல்த் கண்டிஷன் என்று சொல்வதை போல இது வந்து ஒரு மார்க்க ரீதியான ஒரு நிலை. இது வந்து என்ன சகோதரர்களே, நம்ம காய்ச்சலுக்கு போகும்போது, காய்ச்சல் இருக்கு அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது தெர்மாமீட்டரை வைத்து நம்முடைய அந்த பாடி டெம்பரேச்சரை பரிசோதித்து இது இவ்வளோ இது இவ்வளோ என்று அவர்கள் சொல்வதை போலவே நம்முடைய தொழுகை, நாம் வைக்கக்கூடிய, அதாவது அல்லாஹ்வின் மீது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, நாம் ஓதக்கூடிய குர்ஆன், இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன செய்யுது, ஒரு விதமான டெம்பரேச்சரை, ஈமானிய டெம்பரேச்சரை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கும். இப்போ ரமதானுக்கு முன்பு எப்படி இருந்துச்சு, ரமதானுக்கு பின்பு எப்படி இருக்கிறது, இப்போதும் நமக்கு மாஷா அல்லாஹ் நன்மையான விஷயங்களில் செய்வதற்கு ஆர்வமும் ஆவலும் தொடர்ச்சியாக இருக்கிறதா என்பதை வைத்து என்ன செய்யலாம், நீங்க முடித்து கொள்ளலாம். அதே போன்ற சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ரமதானுக்கு பிறகும் குறிப்பாக இந்த 6 நோன்பு, ஷவ்வாலுடைய மாதத்தில் வைக்கக்கூடிய இந்த 6 நோன்பு வைப்பதற்கு நம்மிடத்தில் ஆர்வம் இருக்க வேண்டும். அது தொடர்ச்சியாகவும் வைக்கலாம், விட்டு விட்டும் வைக்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை. ஷவ்வால் முடிவதற்கு முன் நம்ம வைக்கணும். ஆனால் இதில் பெண்களோடு தொடர்புடைய அல்லது ஆண்களுக்கும் சேர்த்தே சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு மார்க்கத்தில் பெண் அப்படின்னு சொன்னா, நம் மீது கதா என்பது இருந்தால், கதா என்றால் என்ன, நோன்பிலே விடுபட்ட நோன்புகள் ஏதேனும் நம் மீது வைக்க வேண்டியது இருந்தால் அதை முதலில் வைத்து விட்டுத்தான் இந்த ஷவ்வாலுடைய நோன்பை வைக்க வேண்டும் என்கிற அறிஞர்கள் கூற்றை நம்ம என்ன செய்யணும், மனதில் வைக்க வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, நோன்பினுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது, நீங்கள் இறையச்சம் பெறுவதற்காகத்தான் இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது விதிக்கப்பட்டதை போலவே இந்த நோன்பு உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது, இதன் மூலம் நீங்கள் தக்வா என்கிற இறையச்சத்தை பெறலாம் என்று இந்த நோன்பினுடைய நோக்கமாக, இலக்காக, லட்சியமாக அகிலத்தின் அதிபதி அல்லாஹு அஸ்ஸ வஜல் தக்வா என்கிற இறையச்சத்தை தான் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரதானமான ஒரு காரணமாக சொல்லி இருக்கிறான் என்பதனால், இறையச்சம் சார்ந்த விஷயங்களிலேயே நம்முடைய வாழ்க்கை பயணிக்குமானால், இறையச்சம் சார்ந்த விஷயங்களிலேயே நமது வாழ்க்கையின் தேட்டமும் நாட்டமும் இருக்குமானால், அது என்ன வாழ்க்கையின் தேட்டமும் நாட்டமும், இந்த கண்களால் பார்ப்பது, இந்த நாவால் பேசுவது, இந்த செவியால் கேட்பது, இந்த சிந்தனையால் ஆசைப்படுவது, கற்பனை செய்வது, இவைகள் எல்லாமே மார்க்கமயமான, மார்க்கத்திற்குட்பட்ட அடிப்படைகளில் இருக்கும்போது, அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய கடமைகளை செய்வதில் ஒரு ஆர்வமும் நேசமும் நமக்கு உள்ளத்திலிருந்து வரும்போது, மேலும் பெற்றோர்கள், உற்றார் உறவினர், சொந்த பந்தம், சகோதர சகோதரிகள் என்று ஆரம்பித்து அனைவருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதில் ஒரு உற்சாகம் நம்முடைய உள்ளத்திற்குள் வரும்போது, நாம் உள்ளபடியே சரியான ஒரு ரோட்டில், சரியான ஒரு ரோட்டிலும் ரூட்டிலும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை போல, நாம் ரமதானுக்கு பிறகும் ஒரு ஆன்மீக வழியில் பயணிப்பதற்குண்டான ஒரு அடிப்படைகளாக இருக்கும். அந்த வகையில் இந்த ரமதானில் எந்த தென்றல் காற்றை நாம் சுவாசித்தோமோ,
இந்த ரமதானில் எந்த ஆன்மீக காற்றை நாம் சுவாசித்தோமோ அல்லது இந்த ரமதானில் எந்த மாதிரியான நல்ல உணர்வுகளோடும் நல்ல நீயத்துகளோடும் நம்முடைய இரவும் பகலும் கடந்தனவோ அதுபோல எஞ்சிய நாட்களும் கடந்து நடந்து போகுமானால் உள்ளபடியே எல்லா காலமும் நமக்கு ரமதான் தான். அப்படி இருந்தால்தான் நாம் ரப்பானிகள், இல்லையேல் நாம் ரமதானிகள். அது என்ன ரப்பானி? ரப்பானி என்றால் ரப்புக்குரியவர்கள், ரமதானி என்றால் ரமதானுக்குரியவர்கள். ரமதானுக்கு மட்டும் விருந்தாளியை போல் வந்தார்கள், சில காலம் தங்கினார்கள், ரமதான் போனதை போல் அவர்களும் போனார்கள். ஆனால் ரப்பானிகள் என்போர் எப்போதும் அந்த ரப்புக்குரிய அல்லாஹ்வுக்குரிய கடமைகளை காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல ரஹ்மான் அனைவரும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.